வெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன் ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றான். அதான் காமராஜ். ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை ஊட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல் என்ன ஏன்னா அழுகிற அந்தம்மா நிப்பாட்டு என்ன என்னம்மா ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி வச்சேன். சும்மா போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. என்ன பண்ணா புருஷன் என்ன பண்ணாமா ஐயா தெரியாம சாராங்க இந்த அம்மா உள்ள விட்டுதே போமா போமா வெள்ள அனுப்பு ஐயா தெரியாம காட்சி எடுத்துட்டா ஐயா சாராங்க என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் போமா கொலகார பயிர கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனா உன் புரிஞ்சு யாராடி வச்சுக்கிட்டு ஊர் தாலியை கூட அத்து வருவான். அவன் எப்படி மன்னிக்க சொல்ற போவா அந்த பக்கம் எப்படி இருப்பதில்ல. வாழ்க்கையில அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும் சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்தில் கிடையாது. ஏய் நான் சொல்றேன் நீ நினைக்காதா என் தாத்தா எனக்கு பெருமை பேசுறேன் நீ நினைக்கிறா வாரா படம் எனக்கு தட்டி பாடுறா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். நான் ஒரு கிழமை இருக்கு நாற்காலியில வெளியில கொண்டு இருப்பாரு இப்படி வைக்கான் உட்காந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாய்டா பிரதமர், 2 பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கேன். தாத்தனை நின்று கும்பிட படம் இருக்கிறான். நின்று கும்பிட கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜா நேர்மையா நேர்மையா நேர்மை அப்படின்னு பிரதமர் எந்திரிக்கல இப்படி சிரிக்கிட்டு பின்னங்க பேசிக்கிட்டு அப்படி 2 பேரும் கும்பிடுறேன். நேருக்கு வந்துருக்காப்ல நேரு பேரணிக்கு நேரு பிரதமர் இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பிறங்கையை கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து வீட்டுக்கார எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி நேர்மை. எனக்கு அஞ்ச வேண்டியதில்லை உண்மை நேர்மை இருந்துச்சுன்னா. இப்ப என்னை நீ எடுத்து நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நான் இப்ப நீ எல்லா வீட்டுல இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், இன்னும் கொடுக்க முடியாது. என்ன ஏன் போடுறேன் என்ன காமராஜ் ஒரே பேர நீ போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா என்று படிக்காது. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சுக்க, நீ அவரை படிக்காத நினைச்சுக்கிட்டே எல்லா தலைவரோடும் இங்கிலீஷ்ல தான் பேசிருக்காங்க. சாகும்போது தலையில படித்து ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க. ஒரு புத்தகம் மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தலையில் வச்சு படிச்சுட்டு பட்டு இருந்துக்கிறாங்க. அவரை நீ படிக்காத நினைச்சுக்க. காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்களை ஹேங் பண்ணுங்க. அரசாங்கம் ஹேங் அதாவது தொங்க விடு, தூக்குல போடுங்க. ஹேங் பண்ணா தூக்கு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பட எதுக்கு ஹேங்குன்னா இந்த தூக்கில போட சொல்றியா? இன்ஸ்டால் பண்றா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காத ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்றான். இது என்ன பெரிய நேரு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க. இதுல நேரு போய் பார்க்கும்போது நீ பாரு படமெல்லாம் நேரு இப்படி உட்காந்துருப்பாரு, கால்மலை இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆளு கால்மலைக்காரர்களுக்கு பேசிக்குவாரு காலாஜி. அப்ப நேரு ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்ன உள்ள காமராஜி இந்த திண்மையா ராணுவ தளபதி அந்த ராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலா இருக்கு காமராஜ், என்னால் அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்றாங்க. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு போய் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. முப்படைக்கும் ஒரே தலைவர் நடன பிரச்சனையா இருக்குது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, திண்மையா 2 மாசம் அரசு பயணமா
வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க. குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க. அவர் குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த படையை பிரித்து 3 படையா, கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரித்து 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்ப திண்மையா வரும்போது 3 படையில எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவராக இருந்தவர். அவருக்கு தயங்குவார். அவர் வரமாட்டாரு. அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுடலாம், இதுக்கு போய் கவலைப்படுவீங்கன்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையா, காமராஜ் சிறப்பான யோசனை நான் செஞ்சிடேன்னு திம்மையார் வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளா பிரிச்சு 3 படைகளுக்கு 3 தளபதியை நேர் போட்டாப்ல. இன்னைக்கு 3 படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூலம்